தமிழர்களின் அடையாளம் அழிக்கப்படுகிறது. மருது பாண்டியருக்கு ஒரு நினைவு மண்டபம் இல்லை. அமைச்சர் தங்கம் தென்னரசு அப்பாவுக்கு பளிங்கினால் ஒரு மணிமண்டபம். திருச்சுழி தொகுதி நாம் தமிழர் வேட்பாளர் கார்த்திக் ராஜா. வீடியோ சமூக வலைதளத்தில் வைரல். திருச்சுழி வாக்காளர்களிடம் பேசும் பொருளாக மாறியுள்ளது. இந்த இடம் எதுனா முக்கியமான இடம். ஐயா அண்ணன் தங்கம் தென்னரசு அவர்களுடைய தகப்பனாருடைய நினைவு மண்டபம் பாருங்கள், எவ்வளோ பிரம்மாண்டமாக எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. இதே மண்ணில் அவர் 15 ஆண்டுகளுக்கு மேலாக சட்டமன்ற உறுப்பினராக இருக்கார். கடந்த 5 ஆண்டுகளாக நிதித்துறை மந்திரியாக இருக்கார். இதற்கு முன்னாடியே பள்ளிக்கல்வித்துறை, தொழில்துறை எல்லாத்தையும் வச்சுருந்துருக்காரு. இந்த பகுதியினுடைய நிரந்தர சட்டமன்ற உறுப்பினராக இருக்கார். ஆனால் மருது பாண்டியர்களுக்கு நினைவு மண்டபம் கட்டணுன்றது அந்த மக்களுடைய ஒட்டுமொத்த தமிழர்களுடைய மிகப்பெரிய கோரிக்கையாக இருக்குது. அவங்க பிறந்த மண்ணில் அவர் இருந்த இடமே அடையாளம் தெரியாமல் இருக்குது. 1 கோடி ரூபா செலவாகுமா, இல்லை 50 லட்சம் செலவாகுமா, ஒரு 2 சென்ட் இடம் செலவாகுமா? இது வரைக்கும் ஒரு செங்கக்கல்லை கூட எடுத்து நட்டு வைக்கல. அவர் இத்தனை ஆண்டுகளாக சட்டமன்ற உறுப்பினராகவும் மந்திரியாகவும் இருக்கிற அவர் மருது பாண்டியர்களுக்கு ஒரு நினைவு மண்டபம் கட்டணும்னு, ஏன்னா தமிழருடைய வரலாறு அழிக்கப்படணும், பாதுகாக்கப்படக்கூடாது. அதுதான் அவருடைய குறிக்கோள். இன்றைக்கி ஒரு கோடி ரூபா, 1 கோடி செலவாகுமா, 75 லட்சம் செலவாகுமா? எதையோ ஒன்று கட்டியிருக்கலாமே, இது வரைக்கும் கட்டலாம். ஆனால் அவங்க அப்பாவுக்கு பாருங்கள், எவ்வளவு நேர்த்தியாக எவ்வளோ செலவு பண்ணி, எவ்வளோ பளிங்கி கற்கள் வச்சு எவ்வளவு செலவு பண்ணி கட்டியிருக்காருன்னு பாருங்கள். எவ்வளோ பெருசாக கட்டியிருக்காருன்னு பாருங்கள். மருது பாண்டியர்களுக்கா? இதே திருச்சுழி தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் தான் முத்துராமலிங்க தேவருடைய தாயார் பிறந்த ஊர். அவர் கடைசி வரைக்கும் இருந்த புளிச்சிகுளம் பகுதி இருக்குது. அங்கே அவர் கும்பிட்ட விநாயகர் கோவில் இருக்குது, அந்த எஸ்டேட் இருக்குது. அங்கே ஒரு கிள்ளிக்கிறைய அந்த ஓடை மாற்றிருப்பாங்களா, அந்த கோயிலோட ஓட்டை இவர் முத்துராமலிங்க தேவரை விட, மருது பாண்டியர்களை விட உங்கள் அப்பா பெரிய ஆள் ஆகிட்டாரா? உங்கள் அப்பா பெரிய ஆள் ஆகிட்டாரா என்ன? நீங்கள் பாருங்கள், இதுதான் இந்த நிலைமை. அதிமுக ஆட்சி நான் சொல்லாமல் கிடையாது. அதிமுக அமைச்சரவையில் இத்தனை வருஷமாக இருந்திருக்கு. நம்ம ஜெயலலிதா ஆண்டிருக்காங்க, எம்ஜிஆர் இருந்திருக்கிறாரு. பல சட்டமன்ற உறுப்பினர்கள் நரிக்குடியிலிருந்து உள்ளாட்சி அமைப்புகளில் முக்கியமான பதவிகள் வகிக்கிறாங்க. யாராவது ஒருத்தர் மருது பாண்டியருடைய நினைவு மண்டபத்தை அவனுக்குள்ளே கட்டுவோம், அவர்கள் வாழ்ந்த இடத்தை புதுப்பிப்போம், அங்கே ஒரு மியூசியம் வைப்போம், அவருடைய வரலாற்றை பாதுகாப்போம்னு யாராவது நினச்சிருக்கீங்களா? தேவருடைய புளிச்சிகுளம் எஸ்டேட் இது வரைக்கும் ஏதாவது ஒரு சீரமைப்பு பண்ணியிருக்கீங்களா? அந்த பிள்ளையார் கோயில், அவர் கடைசி வரைக்கும் கும்பிட்ட பிள்ளையார் கோயில் இருக்கே, அதை பண்ணியிருக்கீங்களா? திருச்சுழி மண்ணில் வாழக்கூடிய மக்கள் திரும்ப ஏமாறாதீங்க. திரும்பவும் தங்கம் தென்னரசுக்கோ அண்ணன் ராஜவர்மனுக்கோ நீங்கள் வாக்கு செலுத்தினா, யாருக்கு வாக்கு செலுத்தினாலும் மருது பாண்டியர்களுடைய ஆன்மாவோ, முத்துராமலிங்கருடைய ஆன்மாவோ உங்கள் யாரையுமே மன்னிக்காது. ஒட்டுமொத்த 12 கோடி தமிழர்களும் உலகம் ஃபுல்லாக வாழ்றீங்க. தமிழர் வரலாற்று நிலை இதுதான். கலைஞருக்கு மணிமண்டபம், கலைஞருக்கு சமாதி, அண்ணாவுக்கு மணிமண்டபம், பெரியாருக்கு மணிமண்டபம், ஜெயலலிதாவுக்கு மணிமண்டபம், எல்லா பேருக்கும் மணிமண்டபம். ஆனால் அவ்வளவு கீழ்த்தரமாக உங்களை எல்லாரையும் விட இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, ஜெயலலிதா, கலைஞர், அண்ணா இவங்களையெல்லாம் விட, பெரியார் இவங்களையெல்லாம் விட மருது பாண்டியர்களும் தேவரும் கேவலமாக போயிட்டாங்களா என்ன? இந்த தேர்தலில் தெரியும். அண்ணன் தங்கம் தென்னரசுக்கோ ராஜவர்மனுக்கோ இந்த தேர்தலில் திருச்சுழி வாழ் மக்கள் நிச்சயம் பாடம் புகட்டுவீங்க. எனக்கு நம்பிக்கை இருக்குது, கண்டிப்பாக பாடம் புகட்டுவீங்க. வர்றேன். நாம் தமிழர் கட்சி விவசாய சின்னத்துக்கு வாக்கு செலுத்துங்க. 100 கோடியில் அண்ணன் செந்தமிழன் சீமான் மருது பாண்டியர்களுக்கு நினைவு மண்டபம் கட்டுவார். மருது பாண்டியர்களுக்கு அதே நரிக்குடி முக்குளம் மண்ணில் 100 கோடி செலவு பண்ணி மணிமண்டபம் கட்டுவார். அங்கேயே மியூசியம் இருக்கும். இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய அனைத்து வரலாற்று ஆவணங்களும், மருது பாண்டியர் பற்றிய வரலாற்று ஆவணங்களும் நரிக்குடியில் அவர் பிறந்த மண்ணிலேயே பாதுகாக்கப்படும். நாம் தமிழர்.